நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுத்துருக்கலாமோ அப்படின்னு இப்போ தான் எனக்கு தோணுதுங்க. ஸோ இனிமேல் வந்தாலும் நம்ம வாரண்டியில் தான் கிளைம் பண்ணி ஆகணும். என்ன பண்ணுறது, இந்த வண்டி எடுத்தாச்சு. ஸ்லோவாக ஓட்டும் போது அந்த ஆயில் வந்து லீக் ஆகிறது இல்லைங்க, வண்டியை ரொம்ப ரஷ் பண்ணி ஓட்டும் போது மட்டும்தான் அந்த ஆயில் லீக் ஆகுது. ஹலோ ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விளாக்குள்ள தாங்க வந்திருக்கோம். என்ன விளாகுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்பல்ஸ் 210க்கு ஒரு சில மேஜர் இஷ்யூஸ் இருக்குது வண்டியில். நான் அந்த இஷ்யூஸை பற்றி நான் மெயினாக நம்ம போன வீடியோவில் நான் பேசியிருப்பேன். அண்டு நீங்கள் பார்க்காதவங்க பாருங்கள். என்ன இப்போ நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் பேசின மாதிரி தாங்க சேம். அந்த வாட்ரு பம்பா இல்லைன்னா அந்த ஆயிலா, கூலண்ட் ஆயிலா இல்லைன்னா வாட்ரு பம்பில் வர ஆயிலான்னு என்னன்னு தெரியல எனக்கு கரெக்டாக. அது பாருங்கள், லீக் ஆகிட்டு இருக்கா. இது வந்து என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு டைமும் நம்ம ஸ்பீடாக ஓட்டும் போது எக்ஸ்லேட்டரை வந்து நம்ம ரைஸ் பண்ணி ஓட்டும் போது ஸ்லோவாக போனால் இந்த ஆயில் வந்து லீக் ஆகிறதில்ல. இந்த ஆயில் இருக்கு இல்லைங்க, இது வந்து ஸ்லோவாக போனால் லீக் ஆகிறதில்ல. நம்ம எப்பப்பெல்லாம் த்ராட்டில் ஓப்பன் அப் பண்ணுறோமோ அப்போல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள் எவ்வளோ வடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. இங்கே இன்ஜின் கவரு இந்த சுற்றி இங்கெல்லாம் வடிஞ்சிருக்கு. ஸோ அது ரொம்ப ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம பாட்டில் ஆஃப் ரோடு ஏதாவது எடுத்துகிட்டு போயிட்டு ஆயில் ரொம்ப லீக் ஆகி வண்டி ஹீட் ஆகிட்டு கூல் பண்ண முடியாமல் வண்டி ஸ்டாப் ஆகிருமோன்னு அது ஒரு பயம். லாங் ரைடு அதிகமாக இந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறக்கும் பயமாக இருந்தது. இது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே இந்த ப்ராப்ளம் எனக்கு வந்துச்சு. ஸோ அப்போ இருந்து நான் வந்துட்டு ஹீரோ சர்வீஸ் சென்டரில் நான் வந்துட்டு சொல்லிகிட்டே தான் இருக்கேன். அவங்களும் இப்போ வருதுங்க அப்போ வருதுங்க, இந்த வாட்டர் பம்ப் வந்துட்டு அந்த வாட்டர் பம்பா அது கூலண்ட் ஆயிலோட பம்பான்னு எனக்கு கரெக்டாக தெரில. ஸோ இப்போ வருதுங்க நாளைக்கு வருதுங்க அப்படின்ட்டு அலக்கடிச்சிட்டே இருந்தாங்க. சொல்லப்போனால் வண்டியில் 3 சர்வீஸுமே முடிஞ்சுங்க. ஃப்ரீ சர்வீஸ் 3மே முடிஞ்சு. அப்பையும் போட்டு ஃப்ரீ சர்வீஸ் முடிஞ்சு ஒரு 10 நாள் கழித்து நான் கேட்டு பார்க்குறேன், அப்பையும் வரல அப்படின்னாங்க. இப்போ நேற்று யதார்த்தமாக அந்த ஷோரூம் வழியாக நான் போகும்போது கேட்டேன், இந்த மாதிரி ரொம்ப லீக்கேஜ் ஆகுதுங்க, ஆர்டர் போட்டது வந்துச்சா இல்லையான்னு கேட்டேன். ப்ரோ வந்துருச்சுங்க, நாளைக்கு காலையில் வாங்க, அதாவது இன்றைக்கி வர சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் வண்டி எடுத்துகிட்டு வீட்டிலேருந்து வண்டி எடுத்துகிட்டு ஷோரூம் போயிட்டுருக்கேங்க. ஸோ போகிற வழியில் உங்களுக்கு இதை இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் இதை நான் பண்ணலாம், இதை ஒரு விலாகாக எடுத்துடலாம். ஏன்னா நிறையா பேத்துக்கு இந்த இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும், அது எப்படி ஆர்டர் போடுறதுன்னு தெரியாமல் இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஹீரோ சர்வீஸ் சென்டரில் போயிட்டு இந்த பம்பு வந்துட்டு போயிடுச்சு அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போய் காட்டணும். வீடியோலாம் அவங்க நம்பவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நேரில் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி ஒளி இருக்குது தெரியுதுங்களா, இது எவ்வளோ ஆயில் லீக் ஆகிருக்குன்ட்டு. இது வந்துட்டு ஆகவே இல்லைங்க, அது சும்மா அது வேற ஒரு இது ஏதாச்சும் பட்டிருக்கோம் அப்படிங்கிறாங்க, மனசாட்சியே இல்லாமல் சொல்கிறாங்க. அப்புறம் நான் இங்கே பாருங்கள் எங்கேருந்து வந்திருக்குன்னு பாருங்கள் அப்படின்ட்டு நான் ஒரு வீடியோ எடுத்து காட்டினேன். வீடியோலாம் நம்பலை, வீடியோ எடுத்து காட்டினாலே நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன், ஃப்ளாஷ் அடித்து இங்கே பாருங்கள் இங்கே லீக் ஆகுது அப்படின்னு நான் தொட்டு அந்த சொட்டை காட்டினேன், அந்த ஆயில் இதை காட்டினேன். அதுக்கப்புறம் தான் நம்பினாங்க. அப்புறம் வந்துட்டு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதமாக 4 மாதமாக அலக்கடிச்சாங்க. 3 மாதம் நினைக்கிறேன். 3 மாதமாக இந்த பம்பு வருது எங்கே இதாக காட்டுறேன் அதாக காட்டுறேன்னு வடிவேல் ஜோக்கு மாதிரி தான் சொல்கிறாங்களே தவிர வந்தப்பாடு இல்லை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், போயிட்டு கேட்டுக்கிட்டே இருங்க, வந்துருச்சா அப்டேட் பண்ணிவிட்டு எங்கள் ஒவ்வொரு 20 நாளுக்கு ஒரு டைமு ஒரு 15 நாளுக்கு ஒரு டைமு போய் அப்டேட் வந்துருச்சா வரலையான்னு கேட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் அவங்க வந்து உங்களுக்கு எடுத்தே தருவாங்க. ஏன்னா நான் இவ்வளோ நச்சு பண்ணனால தான் எனக்கு இவ்வளோ சீக்கிரமாக கிடச்சிது. இதுவே சீக்கிரம் நான் சொல்கிறேன்னா மற்றவங்களுக்குலாம் பாருங்கள், சில சர்வீஸ் சென்டரில் சீக்கிரம் தந்துடுறாங்க, அது பிரச்சனை இல்லை. சில சர்வீஸ் சென்டர்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 25 நாள்லேயே முடிஞ்சிருது. நான் ஒரு மலையாள யூடியூபர் விலாகை பார்த்தேன், அவருக்குலாம் ஒரு 20 நாளோ 15 நாள்லேயோ அதை மாற்றி தந்துட்டாங்க. ஏன்னா அவர் லடாக் ட்ரிப் போனவர்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரில. நான் இந்த மாதிரி யூடியூப்பில் தான் பார்த்தேன். போய் விடாமல் கேளுங்க. ஏன்னா நம்ம வண்டி வந்துட்டு சும்மா எடுக்கல, வண்டி வாரண்ட்டி பீரியடில் இருக்கும்போதே இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்ததுன்னா நம்ம வாரண்ட்டி பீரியட் முடிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி இதெல்லாம் விட்டே தராதிங்க, போய் சர்வீஸ் சென்டரில் கேளுங்க. இது நம்மளோட உரிமை. எந்த ஒரு பொருள் டேமேஜ், அதாவது நீங்களாக டேமேஜ் பண்ணாமல் அதுவே டேமேஜ் ஆச்சுன்னா நீங்கள் போய் கேட்கணும், அதை மட்டும் விட்டுறாதீங்க. அண்டு இதை மாற்றிட்டு வண்டி எப்படி இருக்குது ஓட்டுறக்கு, என்னென்ன இவங்க பண்ணி தந்துருக்காங்க, மாற்றின பின்னாடி வண்டி எப்படி இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா வண்டி ரொம்ப ஹீட் ஆகிட்டு இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இந்த பம்புனால தான் வண்டி ரொம்ப ஹீட் ஆகிட்டு இருக்குது. இதை மாற்றின பின்னாடி ஹீட்டிங் ப்ராப்ளம் எப்படி இருக்குது, கம்மியாக இருக்கா இல்லையான்னு நான் ஓட்டி பார்த்து சொல்கிறேன். அதை விட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி பிரேக் பேட் வந்து காலியாகிடுச்சு. அதையும் அப்படியே செட்டோட இங்கே பாருங்கள் தெரியல, சுத்தமாக இல்லை பார்த்தீங்களா, அதையும் அப்படியே செட்டோட மாற்றிட்டு வாட்டர் சர்வீஸ்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு வண்டி நான் ஓட்டி பார்த்துட்டு இன்னொரு ரிவ்யூவில் இதே வீடியோவில் நான் போடுறேன். பாருங்கள் வண்டி பாருங்கள் எவ்வளோ அலங்கோலமாக இருக்குன்ட்டு. ஏன்னா எல்லாமே ஆஃப் ரோடு எடுத்துகிட்டு போனது, அது இல்லாமல் மழை. இங்கே வருங்க
எதையுமே நான் கரெக்டாக இது பண்ணல. ஏன்னா மழை சும்மா பேஞ்சிக்கிட்டே இருக்குது. நம்ம மறுபடியும் வாட்டர் சர்வீஸ் பண்ணாலும் மறுபடியும் மழை வரும், மழையில் நனைவோம். அதனால தான் நான் வாட்டர் சர்வீஸும் பண்ணல. இப்போ வண்டி இந்த ப்ராப்ளம் அவங்க சரி இதுக்கு வர சொன்னாங்க. சரி கையோட நம்ம இதையும் மாற்றிட்டு பிரேக் பேடும் மாற்றிட்டு வாட்டர் சர்வீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு vlog பண்ணலாம், வண்டி எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் அப்படிங்கிறக்கோசரம் தான் நான் விட்டு வச்சுருந்தேன். ஸோ அதுக்கான நாள் இன்றைக்கி வந்துருச்சு. நான் எல்லாமே பண்ணிவிட்டு வண்டியை நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு vlogல வரேன். வண்டி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நான் ஓட்டி பார்த்துட்டு சொல்கிறேன் வண்டி எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, அண்ட் என்னென்ன பண்ணாங்க, இதுக்கு எனக்கு ஏதாவது அமௌண்ட் இதுக்கு ஏதாவது அமௌண்ட் எனக்கு சார்ஜ் பண்ணாங்களா இல்லையான்ட்டு நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். ஸோ நான் அங்கே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். சர்வீஸ் சென்டர் வந்தாச்சுங்க. இதுதாங்க ஹீரோ சர்வீஸ் சென்டர். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சும்மா சொன்னேன், இது ஹீரோ சர்வீஸ் சென்டரில் இல்லைங்க. நம்ம வண்டி சர்வீஸ் எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ வாட்டர் வாஷ் பண்ண வந்திருக்கோம். வண்டி பாருங்க எவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்ட்டு தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அதனால் வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவங்க என்னென்ன சர்வீஸ் சென்டரில் சொன்னாங்க, என்னென்ன மாற்றி கொடுத்தாங்க அப்படிங்கிறத. ஸோ நானும் வண்டியை நிறையா நேரம் ஓட்டியும் பார்த்தேங்க. அந்த ஆயில் லீக்கேஜுங்கிறது இல்லை. ஸோ நான் இதை வந்துட்டு சர்வீஸ் சென்டர், அதாவது வாட்டர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு வண்டி க்ளீனாக இருக்கும்போது உங்களுக்கு காட்டினா தான் தெரியும் சாரி அந்த ஆயில் ஸ்வெட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும். ஸோ வாட்டர் வாஷ் முடிச்சுட்டு உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேங்க. மக்களே பையா வந்துட்டு வாட்டர் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஜம்முன்னு தரமாக பண்ணுவார் நமக்குன்னா. இதோ அடிக்கிறாப்புல எங்கன்னு தெரில நமக்கு. ஸோ சர்வீஸ் சென்டரில் தாங்க உன்னி இருக்கோம் வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்கு. உன்னி முடிஞ்சதுன்னா டக்குன்னு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் ஒன்று பண்ணிவிட்டு வீடியோ சட்டுப்புட்டுன்னு க்ளோஸ் பண்ணிடலான்னு பார்க்குறேன், முடிய மாட்டேங்குதுங்க. சரிங்க, வாட்டர் சர்வீஸ் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு vlog எடுக்கிறேன். இப்படி தான் ஒவ்வொரு டைமும் சொல்கிறேன், ஆனால் முடிய மாட்டேங்குது. ஓகே ஃபேமே, ஒரு வழியாக வாட்ரு வாஷு முடிஞ்சு நமக்கு வாரண்டியில் வந்து வாட்ரு பம்ப்பு அந்த ஆயில் லீக் ஆச்சு இல்லைங்க, அதையும் நம்ம வாரண்டியிலே கவர் பண்ணியாச்சு. கொஞ்சம் நாய்ஸாக தான் இருக்கும், ஏன்னா ரோட்டு பக்கத்துலேயே நான் வந்துட்டு வீடியோ vlog எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா நிறைய பேர் டிஃப்ரெண்ட் பிளேஸ் போயிட்டு vlog பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னீங்க. ஒரே பிளேஸில் பண்ணாதீங்க ப்ரோ, இரிட்டேட் ஆகுது, போர் அடிக்குதுன்னீங்க. எனக்கு அது இல்லைங்க, கொஞ்சம் கூச்சப்படுவேன். அதனால தான் vlog எடுக்க. வெளி பக்கம் எங்கேயாச்சும் போனோன்னா நிறையா பேர் நின்றுருப்பாங்க, நமக்கு பேச வராது, அப்படியே ஸ்லிப் ஆகும். அதனால தான் இப்போயே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது, பதட்டத்தோடு தான் வீடியோ எடுக்கிறேன். நான் பேசுறதுலேயே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம vlogக்குள்ளே வரலாங்க. இந்த மாதிரி நமக்கு வாட்டர் பம்ப் ஆயில் வந்துட்டு சீலோட, அதாவது இது ஃபுல்லாகவுமே எனக்கு மாற்றி தந்துட்டாங்க. மாற்றி தந்துட்டு நான் வந்துட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஹைவேல தாங்க இருந்தேன். ஏன்னா மாற்றிட்டு மறுபடியும் பிரச்சனை அப்படின்ட்டு நம்ம இன்னொரு நாள்லாம் எனக்கு இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வரலாம் முடியாதுங்க. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணேன், ஒரு 1 மணி நேரம் வண்டியை ஃபுல்லாக ஹைவேல ரஷ் மட்டும்தான் பண்ணேன். ரஷ் பண்ணால் அப்புறம் ஹாஃப் ரோடு பண்ணேன். ஏன்னா வண்டி வந்து ஸ்லோவாக ஓட்டும் போது அந்த ஆயில் வந்து லீக் ஆகுறது இல்லைங்க. வண்டியை ரொம்ப ரஷ் பண்ணி ஓட்டும் போது மட்டும்தான் அந்த ஆயில் லீக் ஆகுது. ஸோ அதனால் ரொம்ப வண்டியை ரஷ் பண்ணி தான் ஓட்டினேன். இதுக்குன்னு 500 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சுட்டு இங்கேருந்து பாலக்காடு முடி போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் அழுத்திட்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே நான் ஓட்டி எல்லாமே தெளிவாக செக் பண்ண பின்னாடி தான் மறுபடியும் நான் வந்துட்டு இந்த vlog நான் கண்டினியூவே பண்ணுறேன். ஸோ எனக்கு மறுபடியும் அந்த ப்ராப்ளம் வரலைங்க. இங்கே பாருங்கள், இதை சுற்றி ஆயில் ஒழுகுச்சுல்ல, இங்கே எங்கேயுமே ஆயில் ஒழுகலை, ப்ராப்ளம் ரெக்டிஃபை ஆகிடுச்சு. அண்டு சர்வீஸ் சென்டரில் வாரண்டியிலே கிளைம் பண்ணி தந்துட்டாங்க. இந்த கிளைம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் எனக்கு எடுத்துக்கிட்டாங்க இது. ஸோ இப்போதைக்கு இந்த ப்ராப்ளம் எல்லாமே முடிஞ்சு, இப்போதைக்கு வண்டியில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இனிமேல் வந்தாலும் நம்ம வாரண்டியில் தான் கிளைம் பண்ணி ஆகணும். என்ன பண்ணுறது, இந்த வண்டி எடுத்தாச்சு, ஒன்றும் சொல்கிறதுக்கும் இல்லை. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுத்துருக்கலாமோ அப்படின்னு இப்போ தான் எனக்கு தோணுதுங்க. ஏன்னா 2,30,000 நான் 24,000 நான் எடுக்கும்போது இப்போ 2,18,000 20 சம்திங் எனக்கு கட்டத்தில் கொஞ்சம் ஒரு 10,000 கம்மியாக இருக்குது. ஸோ நான் வெயிட் பண்ணி எடுத்துருக்கேன். இல்லைன்னா இந்த வண்டிக்கு பதிலாக நான் KLX 230 மாற்றி எடுத்துருக்கலாம். எனக்கு வாங்கும்போதே சொன்னாங்க KLX எடு அப்படின்ட்டு. நான் தான் பிடிவாதம், இல்லை எக்ஸ்பல்ஸ் தான் வேணும், ஆஃப் ரோடுக்கு ஹைவேக்கு அப்படி இப்படின்ட்டு நான் இந்த வண்டியை வாங்கினேன். இப்போ நல்லா அனுபவிச்சுட்ருக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது. பட் இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம் தான் நம்மளை மனசு வலிக்குது. ஸோ நமக்கு ப்ராப்ளம் எல்லாம் முடிஞ்சுங்க. ஸோ அப்புறம் என்னங்க, வேறு ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்குது. vlog இதோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ரொம்ப லென்த்தாக போனாலும் நல்லா இருக்காது. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை.